பிச்சை காசு. பாரு, ஆத்தாவுக்கு என்ன ஆசைன்னா 10 பவுன்ல 1000 ரூபாய்க்கு நகை கொடுத்தா தான் 1000 ரூபாய் மதிப்பேங்க. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உங்க பேர் என்ன? மாலதி. மாலதி அம்மாவுக்கு 1000 ரூபாய் வருதா? மாசத்துக்கு 1000 ரூபாய். வருஷத்துக்கு எவ்வளவு? வருஷத்துக்கு எவ்வளவு? வருஷத்துக்கு எவ்வளவு? 12,000. மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? ஒரு நாளைக்கு 300 ரூபாய் அவங்க சம்பாதிக்கிறாங்க. 30 நாளைக்கு எவ்வளவு? 9,000 ரூபாய். 9,000 ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறீங்க இல்லையா? ஆமா தானே? ஏன்னா 1000 ரூபாயில வந்து ஸ்லாப் இருக்கு, இவ்வளவுதான் வருமானம் இருக்கணும்னு. நீங்க தான் சொல்றீங்க 9,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். நாளைக்கு நிப்பாட்டினா என்ன கேட்க கூடாது. 1000 ரூபாய் கொடுக்கறாங்க, 1000 ரூபாய் கொடுக்கறாங்கன்னு சொல்றீங்களே, அதை வச்சு ஒரு மூக்குத்திய கூட வாங்க முடியாதுன்னு திமுக நிகழ்ச்சியில் சலசலப்பை ஏற்படுத்திய மூதாட்டி. 1000 ரூபாய் நிப்பாட்டுன்னு சொல்லி அதை பிச்சை காசுன்னு சொல்றது பாஜக. இவங்க என்ன சொல்றாங்க? 1000 ரூபாய் வச்சு நான் என்ன பண்ணிட முடியும்னு கேட்கிறாங்க. மாசம் 9,000 சம்பாதிக்கிறீங்க. இங்க எவ்வளவு பேர் 9,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம்? சத்தமா அந்த 1000 ரூபாய் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கா? கைய தூக்கி சொல்லுங்க. அந்த 1000 ரூபாய் பயனுள்ளதா இருக்கா? இந்த பாருமா, இவ்வளவு பேருக்கு பயனுள்ளதா இருக்கா? உனக்கு தான் பயனுள்ளதா இல்ல. ரேஷன் கார்டு இருக்கா? அரிசி வாங்குறீங்களா? அரிசிக்கு காசு வாங்குறாங்களா? இல்ல இல்ல, அரிசி காசு இல்ல, 1000 ரூபாய் காசு எல்லாமே உங்க வீடு தேடி வருது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? அவங்க என்ன சொல்றாங்க? 1000 ரூபாய் எனக்கு 10. அரசு சார்புல ரேஷன் கார்டு இருக்கு, அரிசிக்கு இலவசம், இது இல்லாம 1000 ரூபாய் கொடுக்கறாங்க. ஆனா இத நீங்க எப்படி வீணுன்னு சொல்றீங்கன்னு அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பிய தமிழன் பிரசன்னா அவர்கள். விவாத மேடையாக மாறிய திமுக பொதுக்கூட்டம். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்திருக்கக்கூடிய படவேடு பகுதியில திமுக சார்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய 72வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டம், அதுக்கப்புறமா பொதுக்கூட்டம் நடந்திருக்கு. இந்த நிகழ்ச்சியில போலூர் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் R.V. சேகர் தலைமை வகிச்சிருக்காங்க. சிறப்பு அழைப்பாளரா கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன், அதுக்கப்புறமா தலைமை கழக பேச்சாளர் தமிழன் பிரசன்னா அவர்கள் கலந்துகிட்டு சிறப்புரையாற்றிருக்காங்க. அப்போ தமிழன் பிரசன்னா அவர்கள் பேசும்போது தமிழக அரசு வழங்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை பத்தி பேசியிருக்காங்க. அப்ப கூட்டத்துல இருந்த ஒரு வயதான மூதாட்டி 1000 ரூபாய் கொடுக்கறாங்கன்னு சொல்றீங்களே, அந்த 1000 ரூபாய்க்கு ஒரு சின்ன மூக்குத்திய கூட எடுக்க முடியாது. தங்கம் விலைவாசி இன்னைக்கு எவ்வளவு உயர்ந்திருக்கு அப்படின்னு பேசியிருக்காங்க. இதை தொடர்ந்து தமிழன் பிரசன்னா அவர்கள், உங்களுக்கு ரேஷன் கடையில இலவச அரிசி கொடுக்கறாங்க, ரேஷன் கார்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம மகளிர் உதவித்தொகை கொடுக்கறாங்க, அண்ட் இங்க இருக்கிற அத்தனை பேருக்குமே அது பயனுள்ளதா இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க. கூட்டத்துல இருக்க அத்தனை பேரும் பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அப்போ உங்களுக்கு மட்டும்தான் அது பத்தல அப்படின்னு அவங்களுக்கு பதில் கொடுத்திருக்காங்க. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹாண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.